சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு பரிசு வழங்கிட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலரை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. மிகுந்த மரியாதைக்குரியவர்களே, இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு டி.ஆர். ஜோதிலிங்கம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திருமிகு டி.ஆர். ஜோதிலிங்கம் அவர்கள் மதுரையை சார்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே சூப்பரண்ட் ஆவார். கணிதத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த ஆர்வமும் மாணவர்களுக்குள் கணிதத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமும் அவரை ஃபன் மேக்ஸ் அண்ட் மைண்ட் கேம்ஸ் என்ற தனித்துவமான பயணத்திற்கு வழிநடத்தியது. மேஜிக் ஸ்கொயர், நம்பர் பிசில்கள், பல வகை ஜூடோ, கைவிரல் பெருக்கல், பல்வேறு பெருக்கல் முறைகள் போன்ற பல புதுமையான கணித கருத்துக்களை மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் கற்றுத்தந்து வருகிறார். தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் போன்ற பல மாநிலங்களிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கணித பயிற்சிகளை வழங்கியுள்ளார். நூற்றி 60க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் 40,000த்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பெருமை இவருக்கு உண்டு. 2014ஆம் ஆண்டு உலகளாவிய பசில் டசில் கான்டெஸ்டில் முதல் பரிசு பெற்றவர். 2016ஆம் ஆண்டு ராமானுஜன் விருதும், 17ஆம் ஆண்டு இந்தியாவின் டாப் 100 மேக்ஸ் ஜீனியஸ் அவார்டும் பல உலக சாதனைகளை படைத்தவர். 2022ஆம் ஆண்டு இன்னோவேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் விருதையும் பெற்றுள்ளார். தேசிய கணித தினத்தில் 1729 மாணவர்களை இணைத்து 17,290 மேஜிக் ஸ்கொயர்ஸ் அமைத்த உலக சாதனை நிகழ்விலும் இவரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. கணிதத்தை மகிழ்ச்சியாக கற்போம், திறமையை வளர்ப்போம், போட்டி உலகை வெல்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்புமிக்க திருமிகு டி.ஆர். ஜோதிலிங்கம் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களின் அனுபவ பகிர்வை ஆவலுடன் எதிர்நோக்கிறோம். ஹலோ பின்னால் கேட்குதா? மேடம், கேன் ஐ ஸ்பீக் இன் தமிழ்? தமிழில் பேசலாமா? தமிழ் தெரியாதவங்க யாரு? தமிழ் தெரியாது? தெரியுமா? தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜோதிலிங்கம். நான் மதுரையில் கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன் சூப்பரண்டாக வந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். ரயில்வேயில் 38 வருஷம் ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை பார்த்தேன். 38.5 years. முன்னால் ராமேஸ்வரம், கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் மதுரையிலேருந்து செட்டில் ஆகியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நம்பர்னால் பிடிக்கும். இந்த பையன் நம்பரு எஸ் கிவன் நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து வரிசையாக 9 வரைக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் கொண்டாந்து சேர்த்து இது பண்ணான். நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்பர்னால் பிடிக்கும். அந்த நம்பரை கொஞ்சம் பர்டிகுலர் டைம் ஆனவுன்னா மேஜிக் ஸ்கொயர், சுடோகு இந்த மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே சப்ஜெக்டில்
நான் திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணதுனால அதில் சின்ன பலூன் ஊதுனா பெருசாக போகும். அதே மாதிரி மேஜிக் ஸ்கொயர்லாம் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மேஜிக் ஸ்கொயரு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து மகிழலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம். எங்கேயாவது புதுசாக போனோம்னா 4 பேர்கிட்ட பழகிறதுக்கு, மிங்கிள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அந்த வேடிக்கை கணக்குகள் மற்றும் மூளை விளையாட்டுகள் இது யூஸ் ஆகும். இது ஒரு சர்டன் லெவலுக்கு பின்னால் வந்ததுனால இதை நம்ம வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி இது வரைக்கும் எனக்கு 350 ஸ்கூல் காலேஜ் த்ரூ அவுட் இந்தியா போயிருக்கேன். விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரியிலேருந்து 2 தடவை என்ன அஸ்ஸாம் கூட்டிகிட்டு போனாங்க. அஸ்ஸாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 25 ஸ்கூலுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். இங்கிலீஷ், எல்லாமே இங்கிலீஷ். ஓகே, ரைட். இப்போது இது கணக்கு எப்படி வேடிக்கையாக இருக்கும். நான் என்னுடைய கணக்குக்கு வேடிக்கை கணக்குகள் மற்றும் மூளை விளையாட்டுகள்னு பேர் வச்சுருக்கேன். நம்பர் கேம்ஸு வேடிக்கையாக இருக்கும், அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சா, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கேட்டேன், ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது கேட்டுக்கிட்டுறப்போ மனசுக்குள்ளேயே வேறு ஏதாவது திங்ஸ் ஓடும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய் என்ன படம் பார்க்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளே பேரலாக திங்கிங்க ஓடனா இந்த வாசல் தாண்டி வெளியே போகிறப்போ ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. வெறுமனே கேட்டுக்கிட்டு இருந்தான். பார்த்துட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு நல்லா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா கொஞ்சம் மூளையில் பதிவாகும். நான் சில விஷயங்களை செய்ய சொல்கிறேன், அந்த விஷயங்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கை கால்கள் உங்களுக்கு மூளைக்கு சிக்னல் கொடுக்கும், கண்ணு சிக்னல் கொடுக்கும், காது சிக்னல் கொடுக்கும். மூளையில் 3D எஃபெக்ட் மாதிரி நல்லா தெளிவாக ப்ரெசென்ட் ஆகும், பதிவாகும். ஓகே, ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். கதை கேட்கலாம், சொல்லலாமா? ரைட். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பெரிய ராஜா அப்படின்னு அவர் நினச்சிட்டார். திடீர்னு ஒருத்தர், நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் கற்றுக்கிட்டா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், அதை வச்சு நல்லா ஆட்சி செய்யலாம்னு சொல்கிறாங்க. ரைட். ஒரு புலவரை கூப்பிட்டாங்க. புலவரை கூப்பிட்டு, நான் ராமாயணம் மகாபாரதம் கற்றுக்கணும். அந்த புலவர் சொல்கிறாரு 2 வருஷம் ஆகும். எவ்வளோ சொல்கிறாரு? 2 வருஷம். சரி, 2 வருஷம் என்னால் முடியாது. சரி, 2 மாதம். 2 மாதம் முடியாது. சரி, 1 வாரம். 1 வாரம் முடியாது. 1 நாள். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், 1 நாளில் என்னால் ஸ்பேர் பண்ண முடியாது. சரி, ஓகே. 1 மணி நேரம். அதுவும் முடியாது. அந்த புலவர் உடனே சொல்லிட்டாரு, ராஜா ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வர சொல்லுங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? எலுமிச்சம்பழம் கொண்டு வர சொல்கிறாரு. எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கையில் பிடிக்கிறாரு. இப்படி மேலே தூக்கி போட்டு மேலே கீழே வரப்போ பிடிச்சி அதுக்குள்ளே கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. ஒரு 2 வருஷம் சொல்ல வேண்டிய கதையை ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டாந்து மேலே தூக்கி போடுறாரு. மேலே போயிட்டு கீழே வரப்போ டப்புன்னு பிடிச்சி அந்த டைம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். சரி, அவர் எலுமிச்சம்பழம் வாங்கினாரு, மேலே தூக்கி போட்டாரு, கீழே வரதுக்குள்ளே பிடிச்சிட்டாரு. மண் ஆசையால் கெட்டது மகாபாரதம், பெண் ஆசையால் கெட்டது ராமாயணம். கதையை முடிச்சிட்டார். நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் சரி, கடைசியில் இது ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா இவ்வளோ தான் வரும். ஓகே. இப்போது என்னுடைய சப்ஜெக்ட் ஒரு 4 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் தான் கிடைக்கும். நான் கொஞ்சம் நல்ல தெளிவாக உங்களுக்கே புரிகிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, ரைட். இப்போது நம்ம கை விரல்களால் பிறக்க முடியுமா? கடவுள் நமக்கு 2 கை கொடுத்துருக்காரு. அதை வச்சு எழுதுகிறோம், சாப்பிட்றோம், சைக்கிள் ஓட்டுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், நிறைய திங்ஸு நம்ம கைகளை யூஸ் பண்ணுறோம். ஓகே, கைகளால் பிறக்க முடியுமா? எப்படி பிறக்கிறது? எஸ், கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி சொல்லு. ரைட். சரி, ஓகே, ரைட், குட், சூப்பர், ரைட். கொஞ்சம் ஜோரத்தை கை தட்டுங்க. சரி, நான் இப்போ சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டே வாங்க. உங்கள் இடது கை அப்படி தூக்குங்க. இடது கை
உங்கள் உள்ளங்கை உங்கள் முகத்தை பார்க்கணும். உள்ளங்கை உங்கள் முகத்தை பார்க்கணும். இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இடது கை கட்டவரில் மடக்குங்க. கட்டவரில் மடக்குங்க. 1 × 4 4. நான் இப்போ 4th டேபிள் சொல்ல போகிறேன். 4th டேபிள் நம்ம 2வதுலேயே படுத்தாச்சு. 4th டேபிள் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முறையில் நான் சொல்ல போகிறேன். 1 × 4 4. ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்தவரில் மடக்குங்க. 2 × 4 8. 8 வராது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வரவழைக்கணும். மடக்கின விரலுக்கு இடது பக்கம் உள்ள விரல் 5ன்னு வச்சுக்குவோம். இது 5. 5 + 3 8. 2 × 4 8. சரியாக வருதா? ரைட், இதை விட்டுருங்க. அடுத்தவரில் மடக்குங்க. 3 × 4 12. இடது பக்கம் 2 விரல் இருக்குது. 5 + 5 10. 10 + 2 12. 3 × 4 12. வருதா? ரைட். 4 × 4 16. இடது பக்கம் எத்தனை விரல் இருக்கு? 3. 5 10 15 + 1 16. ஓகே, அடுத்து 5 × 4 20. இடது பக்கம் எத்தனை விரல் இருக்கு? 4 விரல் இருக்கு. 5 10 15 20. சரியா இருக்கா? ரைட். இப்போது அடுத்தது தம்பி சொன்ன 9 டேபிள். கையை கும்பிட்டா மாதிரி வச்சுங்க, அப்படியே விரிச்சிருங்க. உங்களுக்கு கை அங்கேருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். இப்போ திருப்பி இடது கையை கட்டவரில் மடக்குங்க. 1 × 9 9. 9 விரல் இருக்குது. இருக்கா? ரைட். இதை விட்டுட்டு அடுத்த விரல் மடக்குங்க. 2 × 9 18. நம்ம பேப்பரில் எழுதுற மாதிரி 1 தனியாக 8 தனியாக. 1 இந்த பக்கம் இருக்குது, 8 இந்த பக்கம் இருக்குது. சரியா? ரைட். அடுத்த விரல் மடக்க. 3 × 9 2 7 27. ஓகே, வருதா? விட்டுட்டு 4 × 9 3 6 36. சரியா இருக்கா? 5 × 9 4 5 45. சரியா இருக்கா? 6 × 9 54. 7 × 9 63. 8 × 9 72. 9 × 9 8 1 81. 9 × 10 9 இருக்குது. பக்கத்தில் சைபர் போட்டால் 90. சரியா இருக்கா? ரைட், தேங்க்யூ. இப்போ இன்னொரு மெத்தட் போகலாமா? மல்டிப்ளிகேஷனு. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அது இருக்கா? ரைட், கை எப்படி வச்சுங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி பேர் இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு விரலுக்கு தனித்தனி வேல்யூ கொடுத்துறோம். இது 6 7 8 9 10. இந்த கையிலையும் 6 7 8 9 10. ஓகே, டெல் மீ 2 numbers 6 to 10. Tell me 2 numbers 6 to 10. சரி, 6 to 10 2 numbers. 6 to tell me 2 numbers 6 to 10. 7 and 8. ஓகே, யூ வாண்ட் டு மல்டிப்ளை. இப்போ அந்த பையன் 7ஐயும் 8ஐயும் பெருக்கணுன்றான். இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஐடியா வச்சு 7ஐயும் 8ஐயும் எப்படி பெருக்குறதுன்னு பார்க்கலாம். முதல் இடது கையை எடுத்துங்க. எல்லா வரலையும் மூடிடுங்க. உங்களுக்கு 6ஆல் பெருக்கணும்னா ஒரே ஒரு விரல் நீட்டணும், 6 மட்டும். 7ஆல் பெருக்கணும்னா 6 7 2 விரல் நீட்டணும். 8ஆல் பெருக்கணும்னா 6 7 8 3 விரல் நீட்டணும். 9னா 4 விரல். 5 10னா 5 விரல். ஓகே, இப்போ இடது கையில் 7 எடுங்க. 6 7. இடது கையில் 2 விரல். ஓகே, வலது கையில் 6 7 8 3 விரல். மேலே ஜாயின் பண்ணிடுங்க. மொத்தம் எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 5. 5 10ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்? பக்கத்தில் சைபர் சேர்த்தா போதும்ல. 5 5 சைபர் எவ்வளவு? 50. இடது கையில் எத்தனை விரல் மடக்கி இருக்கு? 3. வலது கையில் 2. 3 2 பெருக்குனா 6. 50 + 6 7 × 8 56. சரியா இருக்கா? ரைட். இப்போ நீ சொல்லுமா, டெல்மி 6லேருந்து 10க்குள்ளே 2 நம்பர் சொல்லு. 2 நம்பர். 7 8 சொல்லியாச்சு. வேற 8 9. ஓகே, ரைட், குட். இப்போ 8ஐயும் 9ஐயும் பெருக்கும். இடது கையில் 8 எடுங்க.
6 7 8 3 விரல். ஓகே, வலது கையில் 9 6 7 8 9 4 விரல். மேலே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணால் எத்தனை விரல் நீட்டியிருக்கு? 7. 7 × 10 70. இடது கையில் எத்தனை விரல் மடக்கி இருக்கு? வலது கையில் 1 × 2 பெருக்கல் பெருக்குனா 2. 70 + 2 72. சரியாக வருதான்? 8 × 9 72. இப்போ ஜென்ரலாக பார்ப்போம். 6 × 6. 6 × 6 எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 2. 2 × 10 20. 4 × 4 மடக்கு 16. 20 + 16 36. 6 × 6 36. ஓகே, 7 × 7 பார்ப்போம். இது எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 4 விரல் நீட்டி இருக்கு. 4 × 10 40. 3 × 3 9. 40 + 9 49. ஓகே, 8 × 8 இல்லை, இது எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 8 × 8 நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். 6 விரல் நீட்டி இருக்கு. 6 × 10 60. 2 × 2 4 60 + 4. ஓகே, 9 × 9 எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 8. 8 × 10 80. 1 × 1 1. 80 + 1 81. சரியாக வருதான்? ரைட், குட். இப்போது நம்ம ஒரு கை விரலால் எப்படி பெருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இது ஃபஸ்ட் பீரியட், இங்கிலீஷ் பீரியட். ஓகே, அடுத்த பீரியட் தமிழ் பீரியட். தமிழ் பீரியடில் இங்கிலீஷ் பீரியடை பற்றி நினைக்கக்கூடாது. அந்த டீச்சர் போயிட்டாங்க, அடுத்த டீச்சர் வந்துட்டாங்க. ஓகே, இப்போது தமிழ் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நான் இப்போ மேஜிக் ஸ்கொயர் சொல்லி கொடுக்க போகிறேன். மேஜிக் ஸ்கொயர் யார் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. என்ன மேஜிக் ஸ்கொயர் தெரியும்? 4 × 4. அடுத்து 6 × 6 தெரியும். சூப்பர், ரைட். 3 × 3 எப்படி செய்கிறது தெரியுமா? மறந்துச்சு. ரைட். சரி, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. நான் பேசுகிறப்போ என்ன பேசுகிறேன்னு பாருங்கள். நான் எழுதுறப்போ என்ன எழுதுறேன்னு பாருங்கள். யாரும் எழுதக்கூடாது. நான் பேசுகிறப்போ யாரும் எழுதக்கூடாது. நான் எழுதுகிறப்போயும் யாரும் எழுதக்கூடாது. அப்படின்னால டைம் தரேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். ஓகே, ரைட். தம்பி, போர்டை கொஞ்சம் அப்படி முன்னால் கொஞ்சம் முன்னால் இன்னும் எங்கே வச்சு? சரி, ரைட். ஓகே, ரைட். சார், ஒரு 50க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் சார். 48. சூப்பர். இப்போ சார் 48 இப்போ சார் 48ன்னு சொன்னார். இம்மிடியட்டாக நான் சில நம்பர்லாம் எழுதிட்டேன். இந்த நம்பர் எல்லாத்தையுமே மேலேருந்து கீழே கூட்டினாலும், இடமிருந்து வலமாக கூட்டினாலும், குறுக்கே கூட்டினாலும், எப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் வரும். சார் சொன்ன நம்பர் 48 வருது. ஓகே, ரைட். சார், நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்கள் சார். 50க்குள்ளே. நான் எல்லா நம்பருக்கும் போடுவேன். ஆனால் பசங்களை கூட்டி பார்க்கறதுக்கு 50க்குள்ளே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கூட்டி பார்ப்பாங்க. அதுக்காக தான். 36. 34 எடுத்துக்கலாமா? 34.
இப்போது சார் சொன்ன நம்பருக்கு இதில் 3க்கு 3 9 கட்டம் போட்டிருக்கேன். இதில் 4க்கு 4 16 கட்டம் போட்டிருக்கேன். இதுலேயுமே மேலேருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் குறுக்கே கூட்டினாலும் டோட்டல் ஒரே டோட்டல் வரும், அது 34. இது பேர் தமிழில் மாயச்சதுரம், இங்கிலீஷில் மேஜிக் ஸ்கொயர். தமிழில் மாயச்சதுரம், இங்கிலீஷில் மேஜிக் ஸ்கொயர். இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரைட். சரி ரைட். ஓகே. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம்ல, சாமி கும்பிட்றப்போ பக்கத்தில் யந்திரம் வச்சுருப்பாங்க. தாமிர தகட்டில் கட்டம் போட்டு இந்த காணா ஊனா ஞானா சானா எழுப்பாங்க. அது எல்லாமே மேஜிக் ஸ்கொயரு. அது எல்லாமே மேஜிக் ஸ்கொயர். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை நம்பர் மாற்றி எழுதிட்டிங்கன்னா அது இதே மாதிரி ஒரே டோட்டல் வர மாதிரி இருக்கும். ஓகே ரைட். இது இப்போ காப்பி பண்ணுங்க. மேஜிக் ஸ்கொயர் இல்லாத மாயச்சதுரம்னு போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. யாராவது நோட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சீட்டோ 2 சீட்டோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கொடுங்க. பக்கத்தில் உள்ள யாராவது பேனா இருக்கா? பேனா கொண்டு வரலாம். சரி, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பக்கத்தில் ஏதாவது வாங்கி எழுதுங்க. ஏன்ட்டே இருக்கு ஏன்ட்டு பேப்பரும் இல்லைன்றாங்க. சரி, யார்கிட்ட பேப்பர் இருக்கு? பென் இல்லை. பேப்பர் யார்கிட்டயா வாங்கி. ரைட். இப்போ now listen. இப்போ இந்த மாயச்சதுரம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? மாயச்சதுரம் செய்வது எப்படி? ரைட். இப்போ நான் ஒற்றைப்படை எண் மாயச்சதுரம் செய்வது எப்படின்னு சொல்ல போறேன். ஒற்றைப்படை எண். வாட் டு யூ மீன் பை ஆட் நம்பர்? ஓடிடி ஆட் நம்பர். ரைட். ஓகே ரைட். நான் ஒரு கேள்வி கேட்டால் இதை தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, நான் அவங்கள கேட்குறேன். ஓகே, வாட் டு யூ மீன் பை ஆட் நம்பர்? அப்படி உட்காந்து சொல்லு. ரைட், சூப்பர். ஜோரா கை தட்டுங்க. ரைட். உலகத்தில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி 2ஆல் வகுத்தா வகுப்படாமல் 1 மிச்சம் விழுகும். அதுதான் ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். ஓகே, இப்போ ஒற்றைப்படை எண் மாயச்சதுரம் செய்வது எப்படி? ரொம்ப சுலபம். 5 பேசிக் ஸ்டெப். அதை வச்சு உலகத்தில் எவ்வளோ பெரிய மேஜிக் ஸ்கொயர்னா செய்யலாம். ஐ ரிப்பீட், உலகத்தில் எவ்வளோ பெரிய மேஜிக் ஸ்கொயர்னா செய்யலாம். ரைட். இப்போ பார்ப்போமா? ரொம்ப சிம்பிளானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பேசுகிறப்போ யாரும் எழுதக்கூடாது, நான் எழுதப்பையும் எழுதக்கூடாது. நான் அது பின்னால் டைம் தரேன், இப்போ பார்த்துருங்க. ஓகே ரைட். இது ஒரு ஒற்றைப்படை மாயச்சதுரம். 3க்கு 3 இருக்கு.
இடது இடவலமாக 3 கட்டம், மேலேருந்து கீழே 3 கட்டம் இருக்குது. 3க்கு 3, 5க்கு 5, 7க்கு 7, இந்த மாதிரி மேஜிக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஓகே, எப்பொழுதுமே இந்த ஒற்றைப்படை எண் மாய்ச்சலத்தில் எப்பொழுதுமே மேல் வரிசையில் நடு கட்டத்தில் நம்ம 1 எழுதணும். எப்பொழுதுமே மேல் வரிசையில் நடு கட்டத்தில் நம்ம 1 எழுதணும். அடுத்து வர எல்லா நம்பரையுமே இங்கேருந்து ஒரு கட்டம் வலது பக்கம், ஒரு கட்டம் மேலே போய் எழுதணும். ஒரு கட்டம் வலது பக்கம், ஒரு கட்டம் மேலே, 2 கட்டத்தை தாண்டி மேலே போகுது. ஓகே, ஒரு நம்பர் கட்டத்தை தாண்டி மேலே போயாச்சுன்னா அது எப்படியாவது கட்டத்துக்கு உள்ளே கொண்டு வரணும். ஓகே, இந்த நம்பரை மொட்டை மாடின்னு வைங்க. அது மொட்டை மாடி இங்கேருந்து கீழே விழுந்தது, கீழே விழுந்தால் எங்கே வரும்? இங்கே கீழே பாட்டம் மோஸ்ட் வரும். இந்த நம்பர் 2 மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி நினச்சிங்க. கீழே விழுந்தால் கீழே கடைசி கட்டத்தில் வரும். ஓகே, அடுத்து திருப்பி வலது பக்கம் மேலே, ஒரு கட்டம் வலது பக்கம், ஒரு கட்டம் மேலே, நம்பர் 3 இங்கே வரும். டாப் ஆப்போசிட் பாட்டம், ரைட் ஆப்போசிட் லெஃப்ட். ஸோ இந்த கட்டம், இந்த 3ஆம் நம்பரு இங்கே வந்துடும். ஓகே, அடுத்து திருப்பி வலது பக்கம் மேலே, நம்ம ஏற்கனவே நம்பர் எழுதியிருக்கோம். வலது பக்கம் மேலே ஏற்கனவே நம்பர் எழுதியிருக்கோம். உங்கள் டீச்சர் உங்களை பார்த்து மேலே மாடிக்கு போய் ஏதாவது சாமான் கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் வேகமாக போகிறீங்க, மாடிப்படி பூட்டி இருக்குது. என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது, கீழே இறங்கி வரணும். புரியுதா? இங்கேருந்து நம்ம அடுத்த நம்பர் இங்கே எழுதணும். ஆனால் ஏற்கனவே நம்பர் எழுதியிருக்கு, இங்கே எழுத முடியாது. ஸோ என்ன செய்யணும்னா இங்கேருந்து ஒரு கட்டம் கீழே இறங்கி 4ஆம் நம்பர் எழுதணும். 4. அடுத்து வலது பக்கம் மேலே இடம் இருக்குது 5, வலது பக்கம் மேலே இடம் இருக்குது 6. இங்கே மட்டும் ஒரே ஒரு வித்தியாசமான இது என்னென்னா, மேல் வரிசையில் கடைசி கட்டம் முடிஞ்சோடனே அடுத்த நம்பர் கீழே எழுதணும். மேல் வரிசையில் கடைசி கட்டம் முடிஞ்சோடனே அடுத்த நம்பர் கீழே எழுதணும். திருப்பி வலது பக்கம் மேலே, வலது பக்கம் மேலே போனால் இங்கே என்ன நம்பர் வரும்? 8. இது எங்கே வரும்? இடது பக்கம் ஓரத்தில் வந்துடும். ஓகே, மேல் அடுத்த நம்பர் என்ன வரும்? 9. வலது பக்கம் மேலே எங்கே வரும்? 9. இந்த நம்பர் எங்கே வரும்? கீழே வந்துடும். ஓகே, இப்போ எப்படி கூட்டினாலும் 15 வரும். நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், இப்போ 2வது தடவை சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒற்றைப்படையன் மாய்ச்சகம் செய்வதற்கு மட்டும். 3க்கு 3, 5க்கு 5, 7க்கு 7, 9க்கு 9, உலகத்தில் எவ்வளோ பெரிய மேஜிக் செய்யணும் செய்யலாம். எப்போவுமே ஒரு ஒற்றைப்படையன் மாய்ச்சகம் செய்கிறப்போ மேல் வரிசையில் நடுக்கட்டத்தில் நம்ம 1 எழுதணும். அடுத்த நம்பரு ஒரு கட்டம் வலது பக்கம், ஒரு கட்டம் மேலே போய் எழுதணும். கட்டத்தை தாண்டி மேலே போயாச்சுன்னா அந்த நம்பரை கட்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக வேண்டி அது அப்படியே கீழே விழுகிற மாதிரி நினைங்க. இந்த கீழ் வரிசையில் கடைசி கட்டத்தில் வந்துடும். திருப்பி வலது பக்கம் மேலே 3, டாப் ஆப்போசிட் பாட்டம், ரைட் ஆப்போசிட் லெஃப்ட்டு. இது இடது பக்கம், இதே இதில் அப்படியே இடது பக்கம் வந்துடும். வலது பக்கம் மேலே நம்பர் எழுத முடியலைன்னா ஒரு கட்டம் கீழே இறங்கினோம். 4. வலது பக்கம் மேலே 5, வலது பக்கம் மேலே 6. மேல் வரிசையில் கடைசி கட்டம் எழுதி முடிஞ்சோடனே அடுத்த நம்பர் கீழே எழுதணும். ஒரே ஒரு வித்தியாசமான இது. ஓகே, அடுத்து வலது பக்கம் மேலே 8. இது எங்கே வரும்? இது எங்கே வரும்? இடது பக்கம் வரும். ரைட். வலது பக்கம் மேலே 9. இது எங்கே வரும்? கீழே. ரைட். நான் 2 தடவை சொல்லிட்டேன், 2 தடவை பார்த்துருப்பீங்க. இந்த போர்டை பார்க்காம எழுத பாருங்கள். போர்டை பார்க்காம நீங்கள் எழுத பாருங்கள். முடியலைன்னா போர்டை பார்த்து எழுதுங்க. தம்பி எழுதிட்டு கொடு.
போர்டை பார்க்காம எழுதுங்க, இல்லைன்னா போர்டை பார்த்து எழுதுங்க. வீட்டுக்கு போய் கூட ட்ரை பண்ணலாம். சரி, போர்டை பார்த்து எழுதுங்க. இது யார் யாருக்கு புரியுது? ரைட், நீ பார்ப்போம். சரி, ரைட், சூப்பர். எழுதி முடிச்சாச்சா? ரைட். சரி, இப்போ இந்த தம்பி இதே மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லப் பண்ண போகிறாப்ல. நல்லா கவனிங்க. நான் எதுக்காக உங்களிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்றேன்னா, உங்கள் கூட நின்று இந்த தம்பி பார்த்தாப்புல இவன் எழுதுறப்போ உங்களுக்கும் எழுத முடியும்ன்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரணுக்காக வேண்டி உங்களில் ஒருத்தரை கூப்பிட்றேன். ஓகே, புரியுதா தம்பி? சரி, நீ எழுது, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ வில் ஹெல்ப். ஓகே, வலது பக்கம் மேலே 2, ரைட், கீழே, ரைட், சூப்பர். வலது பக்கம் மேலே, வலது பக்கம் மேலே, இங்கே 3, கரெக்டு, 3. சரி, இதை அப்படியே பார்த்து எழுதுங்க. வீட்டுக்கு போய் பொறுமையாக எழுதிக்கலாம். இப்போ அப்படியே பார்த்து காப்பி பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரைட், சூப்பர். ரைட், சரி, அப்படியே பார்த்து எழுதுங்க. எழுதிச்சா? இன்னொரு மேஜிக் கார்பரேகர் 6174. சரி, டைம் இல்லை. சரி, இப்போ செஸ் விளையாடுறோம், சீட்டு விளையாடுறோம், கிரிக்கெட் இது மற்ற இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாடுறோம். பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லலாம். 4 பேர்கிட்ட சேர்ந்தோம்னா உங்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் இதுக்காக யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. எஸ் தம்பி, எழுதிருக்கியா? வந்து எழுதுனியா? அப்போ சிவம், இப்போ அந்த ஈவன் நம்பர் மேட்சஸ்க்கு இந்த பையன் போட போகிறாப்ல. எனிபடி யாருக்கெல்லாம் 1லேருந்து 16 வரைக்கும் ஒழுங்காக எழுத தெரியுமோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி. 1லேருந்து 16 வரைக்கும் ஒழுங்காக எழுத தெரிஞ்சால் போதும். ரைட், இந்த பையன் இப்போ 4க்கு 4 மேஜிக்ஸே தெரியாது. இவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான். நல்லா கவனமாக கேளுங்க, பாருங்கள். வெயிட், தெரியுமா? ரைட், சரி, தெரியுமா? தெரியுமா? சரி, வேறு
வேறு யாராவது 4க்கு 4 மேட்ச் தெரியாதவங்க தெரியாது தெரியுமா தெரியாதவங்க எஸ் ஆமாம் 4க்கு 4 மேட்ச் தெரியாதா தெரியாது ரைட் இருமா இப்போது நான் சொல்லிக் கொடுத்த ஒற்றைப்படையின் மகிழ்ச்சியம் அதை மறந்துடுறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டேவா இங்கேருந்து இந்த புள்ளி ஒளியாக இந்த இது வரைக்கும் கோடு போடணும் லேசாக புள்ளி ஒளியாக வரணும். நல்லா பாருங்கள். ரைட் இதே மாதிரி இந்த பக்கம் சரி ரைட் இப்போ 4க்கு 4 கட்டம் போட்டு 2 டயகனல் கோடு போட்டாச்சு. ஓகே இப்போ நல்லா கவனிங்க. மேலேருந்து 1 2 3 நம்பர் எழுதிட்டே வரணும். கட்டத்தில் குறுக்கே கோடு இருந்தால் நம்பர் எழுதக்கூடாது. ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி விட்டுடணும். எங்கெங்கே காலியாக அங்கே மட்டும் நம்பர் எழுதணும். 1 எங்கே ஓகே கோடு இருக்குது எழுதக்கூடாது. 2 3 4 கோடு இருக்குது எழுதக்கூடாது. 5 8 சூப்பர் 9 12 சூப்பர் 12 14 15 சூப்பர். இந்த பாப்பாவுக்கு மேஜிக் செட் தெரியாது, பாதி எழுத முடிச்சாச்சு. 16ல் 8 நம்பர் எழுதாச்சு, இன்னொரு 8 நம்பர் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக எங்கெங்கே கோடு இருக்கோ அந்த நம்பர்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணி விட்டாச்சு. எங்கெங்கே காலி இருக்கோ அங்கே மட்டும் நம்பர் எழுதியிருக்கோம். இப்போ அதை அப்படியே தலைகீழாக செய்ய போகிறோம். மேலிருந்து கீழிருந்து இப்போ கீழேருந்து எழுத போகிறோம். இங்கே எம்டி ஸ்பேஸ் எழுதணும். இங்கே எந்த கட்டத்தில் கோடு இருக்கோ அங்கே மட்டும் நம்பர் எழுதணும். மற்றதெல்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணி விட்டணும். எந்த கட்டத்தில் கோடு இருக்கோ அங்கே மட்டும் நம்பர் எழுதணும். மற்றதெல்லாம் அப்படியே கவுண்ட் பண்ணி விட்டணும். ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு போகணும். 1 நல்ல பெருசாக எழுதணும். 1 நல்லா அப்படியே மேலே போகணும். 1 2 3 4 4 5 இங்கே 6 7 இல்லை 8 9 இங்கே 8 இது 9 10 11 12 13 இங்கே எழுது. சூப்பர். இந்த பாப்பா முடிச்சிருச்சு, ஜோரா கை தட்டுங்க. தேங்க்ஸ். ரைட் இப்போ இந்த பாப்பா பண்ண மாதிரி நீங்களே 4க்கு 4 கட்டம் போட்டு கிராஸ் போட்டு எழுதுக்கேன் பார்ப்போம். பண்ணலாம். இல்லை வேணும் முடிஞ்சோம். டைம் எத்தனை மணிக்கு? 1 o'clock 12 மணி இல்லை 1 o'clock. சரி ரைட் சூப்பர். ரைட்டுமா சரி ஓகே ரைட். யார் 4 எழுதுறீங்க கை தூக்குங்க. 4க்கு 4 ஈஸியாக இருக்கான், புரியுதா? வீட்டில் போய் பண்ண முடியுமா? ரைட் குட்.
முடிச்சேன். சரி ஓகே. சரி சரி சரி. எஸ் எஸ். நாளுக்கு நாள் ஈஸியாக இருக்கும். இப்போ யாருக்கு புரியல, 4க்கு 4 புரியாதவங்க கை தூக்குங்க. எனக்கு புரியல, 4க்கு 4 புரியல. ஏன், என்ன புரியல? கமான். என்ன புரியல? நைனா? இங்கேருந்து 1 1 எழுதலை. 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி வருது. ஓகே, அடுத்து இங்கேருந்து ரிவர்ஸில் இருந்து 1 2 3 4 5 6 7 மேலே லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதணும், கீழே ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதணும். இந்த 3க்கு 3 5க்கு 5 ஏதாவது டவுட் இருக்கா? 3க்கு 3 5க்கு 5 ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. சரி, அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்ததுக்கு போகலாமா? ரைட் ரைட், தேங்க்ஸ். ரைட் ரைட், தேங்க்ஸ். இப்போ நம்ம ஒரு மாயச்சேதம் பண்ண போகிறோம். அந்த மாயச்சேதத்தோட சிறப்பு என்னன்னா, தலைகீழாக பார்த்தாலும் அதே தெரியும், தலை கீழாக பார்த்தாலும் அதே நம்பர் தெரியும். அப்படியே பார்த்து எழுதுங்க, அப்படியே பார்த்து எழுதுங்க. அப்படியே பார்த்து எழுதுங்க. இதை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே தலைகீழாக வைங்க. தலைகீழாக வச்சிங்கன்னா அதே நம்பர் வரும், டோட்டல் 24 வரும். தலைகீழாக வதி பார்த்தியா? 24 போட்டுரு, டோட்டல் 24. என்ன ஸ்டாண்டர்ட்? 4th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். யார் எழுதி முடிச்சிருக்கீங்க? தலைகீழாக வச்சு பார்த்தீங்களா? கூட்டி பார்த்தீங்களா? எவ்வளோ வருது தலைகீழ பார்த்தா? ஆமாம், இது தனி மெத்தட், இது தனி மெத்தட். சரி,
நீங்கள் எழுதலையா? ஆ இது சொல்ல முடியாது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நூற்றுக்கணக்கில் எழுதி பார்த்து ஏதாவது ஒன்று செட் ஆகும், அதை அப்படியே எடுத்து வச்சுக்குவேன். ரைட். உங்கள் பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவீங்க? பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுவேன்? இல்லை, பிறந்த நாளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சேன்? கேக் கட்டிங். சரி, உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு மேஜிக் ஷேர் போடலாமா? பிறந்த நாளுக்கு மேஜிக் ஷேர் போடலாமா? இன்னைக்கு என்ன தேதி? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தெரிஞ்ச கை தூக்குங்க. யாராவது 26 டே என்ன மந்த்து? ஏப்ரல் 2026. ஓகே, 26/4/2026 இன்னைக்கு தேதி. இந்த தேதிக்கு ஒரு மேஜிக் ஸ்கேர் போடலாமா? இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு 26/4/2026. 26/4/26. சூப்பர். ரைட். ஜோராக கைதட்டு. ரைட். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யாராவது சொன்னீங்கன்னா ஒரு பேனா ப்ரைஸ் கொடுப்பேன். ஆ, சூப்பர். வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துங்க. ரைட், தேங்க்யூ. இன்னைக்கு கணித மேதை ராமானுஜன் நினைவு நாள். 1920 ஆண்டில் இதே நாளில் அவர் மறந்து போனார். 106வது நினைவு நாள் இன்னைக்கு கொண்டாடுறோம். 106வது நினைவு நாள். ஓகே, இன்னைக்கு இந்த மேஜிக் ஸ்கேர் சொல்லி கொடுத்தது அவர் தான். அவருக்காக வேண்டி இன்னைக்கு இந்த மேஜிக் ஸ்கேர் போடுவோம். ஓகே, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். தேதி 26. ஓகே, மாதம் 4, அப்புறம் 2026. இதை வச்சு ஒரு மேஜிக் ஸ்கேர் பண்ண போகிறோம். மொத்தம் 4 இது இந்த 4க்கு 4 வித்தியாசமானது. இந்த 4க்கு 4 வித்தியாசமான அந்த மாதிரி இது வராது. ஓகே, அட்வான்ஸாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கட்டத்தில் தேதி 26, அடுத்ததில் மாதம் 4, அடுத்து 2026 இருக்குது. அது 2 பார்ட்டாக பிரிச்சிடும். 2026 2026. ரைட். 26 தேதி, மாதம், வருஷத்தை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ரைட். இப்போ இந்த எல்லா நம்பரையும் கூட்டி மேலே போட்டுருவோம். 26 30 50 76. ஒரு மேஜிக் ஸ்கொயரில் இந்த லைன் 76 வருதுன்னா மித்த எல்லா லைனையும் கூட்டினாலும் 76 வரணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர் போட போகிறோம். ஓகே, கணக்கில் ஓர் இலக்க எண்ணாக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. மேக் இட் சிங்கிள் டிஜிட். மேக் இட் சிங்கிள் டிஜிட். இப்போ 76 இருக்கு. 7ஐயும் 6ஐயும் கூட்டினா 13. திரும்பி 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. இந்த மாதிரி மேலே உள்ள நம்பர் அப்படி கூட்டிக்கிட்டே வரணும். ஒரு 1லேருந்து 10க்குள்ளே நம்பர் வர வரைக்கும் கூட்டிகிட்டே வரணும். ஓகே, 7 + 6 13. 13 + 1 13. 1 + 3 4. ஓகே, 4 இங்கே எழுதுங்க. நல்லா கவனிங்க. இது நான் சொல்கிற மெத்தடு சீனிவாச ராமானுஜன் சொன்ன மெத்தடு. ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை வச்சு நீங்கள் நிறைய பேரை உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, அங்கிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், ஒரு மேஜிக் ஸ்கேர் போட்டு தரேன்னு சொல்லி ஈஸியாக சொல்லி இது பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நடுவில் 2 நம்பர் இருக்குது. டோட்டல் எவ்வளவு? 4 + 20 24. 24 2 நம்பரின் கூட்டுத்தொகையாக சொல்லுங்கள். Tell me 2 numbers. Total is 24. 12 + 12. Okay. The 12 leftmost one, bottom, rightmost one.
இந்த நம்பர் ரெண்டையும் கூட்டி ரெண்டு பார்ட்டாக பிரித்து கீழே இடது லெஃப்ட் அண்ட் ரைட் பாட்டம் மோஸ்ட்டு போடுறோம். ஓகே, இப்போது இந்த 4 நம்பர் கூட்டினா 76, இந்த 4 நம்பர் கூட்டினாலும் 76 வரணும், 4 நம்பர் கூட்டினா 76 வரணும். 3 நம்பர் ஏற்கனவே இருக்குது, 4வது நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது எல்லாத்தையும் கூட்டி இதில் கழிக்கணும். ஓகே, அது என்ன வருதோ இங்கே போடணும். 26, 30, 42, 42 இதில் கழிச்சா 34 வருது. ஸோ 34 இங்கே போட்டோம்னா ஸோ இந்த லைன் டோட்டல் 76. சரியா, புரியுதா? ரெண்டாவது நாள் தான் 7, 6 கூட்டினா 13, 1 + 3 4, மேக் இட் சிங்கிள் டிஜிட்னு சொன்னேன். ஓகே ரைட். இப்போ இந்த லைனு 76 வந்தாச்சு. இந்த டயக்னல் பார்ப்போம். 26 + 12 38, இதில் கழிச்சா திருப்பி 38 வருது. 38 ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். டெல் மீ 2 நம்பர்ஸ் டோட்டல். 19 19 19. ஓகே, 19 19. குட். அடுத்து இந்த டோட்டல் இது கூட்டினா எவ்வளோ வருது? 26 + 12 38, இதில் கழிச்சா திருப்பி 38 வருது. 38 ரெண்டு பார்ட்டாக பிரிங்க. வேறு நம்பர் சொல்லுங்கள். ரெண்டு நம்பர் கூட்டினா 18 20. ஓகே ரைட். 20 18. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது லைனில் 3 நம்பர் இருக்கு, 4 கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் கூட்டி இதில் கழிக்கணும். 23 43 43 போக 33. ரைட். அடுத்து இதில் 3 நம்பர் இருக்கு, 4வது நம்பரை கண்டுபிடிக்கலாம். 38 34 52 71. 71 இதில் கழிச்சா 5. ஓகே, இப்போ இந்த லைன் ஃபில்லப் ஆகிடுச்சு. சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம். 26 59 64 76 சரியாக இருக்கு. ரைட், ஒரு டிக் போட்டுங்க. அடுத்து இந்த 3 நம்பர் இருக்கு, 4 கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யணும்? இந்த 3ஐயும் ஆட் பண்ணி இதெல்லாம் கழிக்கணும். 24 43 43 போக 33. இப்போ இதில் 3 நம்பர் இருக்கு, 4 கண்டுபிடிக்கலாம். 20 39 57 57 போக 19. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த லைன் கடைசியாக எழுதியிருக்கோம். இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம். 12 45 64 76. ஓகே ரைட். இப்போது இந்த கட்டமை மாயசரம் ஆயிடுச்சு. மேலேருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் குறுக்கேயும் எப்படி கூட்டினாலும் டோட்டல் 76 வரும். ரைட், இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ரைட், சூப்பர். சூப்பர். 12 மேலே எழுதுமா? ரைட்டு, 12 இங்கே எழுது. சரி, 30. போய்டும். இந்த 2 நம்பர் இந்த நம்பர் கூட்டியாச்சு. கூட்டி இதுலேருந்து கழிச்சா 34 வரும், அது போட்டாச்சு. தம்பி சரி, முடிச்சாச்சா? ரைட்டு. போ. தேங்க்ஸ்.
போய் போட்டு நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மேட்சஸ் இது பண்ணலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மேட்சஸ் இது பண்ணலாம். இப்போ ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கோம். இதே தேதிக்கு பக்கத்தில் இன்னொரு மேட்சஸ் இது பண்ணலாம். ஓகே, இதே தேதி போட்டாச்சு. யாரும் எழுதாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு எழுதணும். ஓகே, இதே தேதி எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மேலே உள்ள நம்பர் கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கணும். 7 + 6 13, 1 + 3 4, இந்த 4 இங்கே போட்டாச்சு. ரைட். நடுவில் என்ன நம்பர் இருக்கு? நடுவில் 2 நம்பர் 24 இருக்கு. இங்கே என்ன பிரிச்சிருக்கோம்? 12 பிரிச்சிருக்கோம். அது இல்லாமல் வேறு நம்பர் சொல்லுங்க. 13 11. ரைட். 13 11. குட். இப்போ இதில் 3 நம்பர் இருக்கு, 4 கண்டுபிடிக்கலாம். 26 30 41. 41 போக 35. சரி, இந்த லைன் 76 வந்தாச்சு. ஓகே, அடுத்து இந்த டயகனல் பார்ப்போம். எஸ், 26 11 37. இதில் கழிச்சா 39 வருது. 39 2 பார்ட்டா பிரித்து சொல்லுங்க. 39 2 பார்ட்டா. 30 + 9. ரைட். 30 + 9. அடுத்து இந்த பக்கம் இந்த டோட்டல் 39. இதில் கழிச்சா 37. 37 2 பார்ட்டா பிரிங்க. 24 13. ரைட். 24 13. குட். இப்போ இந்த 3 நம்பர் இருக்கு, 4 கண்டுபிடிக்கலாம். 30 54 58. 58 போக 18. 13 22 57. 57 போக 19. இந்த 4 நம்பர் ஃபில்அப் ஆகிடுச்சு. செக் பண்ணோம். 26 44 63 76. ஓகே, ரைட். இந்த 3 நம்பருக்கு 4 கண்டுபிடிக்கலாம். 4 34 47. 47 போக 29. 20 44 53 போக 23. கடைசியில் இது சரியாக இருக்கா செக் பண்ணோம். கடைசியில் இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணோம். 13 42 65 76. ஓகே, ஸோ நம்ம இப்போது ஒரே கொடுக்கப்பட்ட தேதிக்கு 2 டிஃபரெண்ட் மேட்சஸ்க்கே பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இதை எடுப்போம். 26 + 11 37. பேலன்ஸ் 39 வருது. நம்ம இப்போ 30 9 பிரிச்சிருக்கோம். அது இல்லாமல் 0 39 போடலாம், 1 38 போடலாம், 2 37 போடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறப்போ ஒவ்வொரு நம்பர் மாற்றுறப்பையும் புது புது மேஜிஸ்ட்ரேட் வரும். இதே மாதிரி இந்த பக்கம் 37 இருக்குது. 37 24 13 பிரிச்சிருக்கோம். 0 37 போடலாம், 1 36 போடலாம், 2 35 போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் மாற்றி மாற்றி போட்டால் புது புது மேஜிஸ்ட்ரேட் வரும். ஸோ கொடுக்கப்பட்ட தேதிக்கு நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். நான் சீனிவாச ராமானுஜன் பிறந்த நாளுக்கு 22 12 1887 1800 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து 18,000 இண்டிவிஜுவல் மேஜிஸ்ட்ரேட் போட்டிருக்கேன். ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரைட், இதை காய் பண்ணு.
5 minutes கழிச்சு வாங்க 5 minutes கழிச்சு வாங்க 5 minutes கழிச்சு வாங்க விரிச்சுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இடது கை கட்டவுள்ள மடக்குங்க. 1 × 9 9. கையில் 9 விரல் இருக்கு. 2 × 9 18. நம்ம பேப்பரில் எழுதுற மாதிரி 1 தனியாக 8 தனியாக 1 8 18. அப்புறம் 3 × 9 27. 4 × 9 36. 5 × 9 45. 6 × 9 54. 7 × 9 63. 8 × 9 72. 9 × 9 81. 10 × 9 9 இருக்கு. பக்கத்தில் சைபர் போட்டால் 90. ரைட். அடுத்து கை விரல் எப்படி செய்யுங்க. ஒவ்வொரு விரலுக்கு தனித்தனியாக வேல்யூ கொடுத்துறேன். 6 7 8 9 10. 6 7 8 9 10. ஓகே. இப்போ 7ஐயும் 7ஐயும் பெருக்கணும். இடது கையில் 7 வலது கையில் 7 ஜாயின் பண்ணுங்க. எத்தனை விரல் நீட்டி இருக்கு? 4 விரல் நீட்டி இருக்கு. 4 × 10 40. இந்த பக்கம் 3 விரல் மடக்கி இருக்கு. இந்த பக்கம் 3 3 × 3 பெருக்கல் 9. 40 + 9 சரியா வருதா? ரைட். இப்போ இந்த 3க்கு 3 மேஜிக் ஸ்கொயர் பார்த்தோம். 3க்கு 3 மேஜிக் ஸ்கொயர் யாரோ கேட்டாங்க, அவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மூணுக்கு 3 யார் கேட்டாங்க? சரி கொஞ்சம் பாருங்க. இந்த மெத்தடு 3/3 5/5 7/7 ஆட் நம்பருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். எழுதாதீங்க. டோன்ட் ரைட். ஆல்வேஸ் ரைட். எப்பவுமே மேல் வரிசையில் நடு கட்டத்தில் நம்பர் 1 எழுதுங்க. ஆல்வேஸ் ரைட் நம்பர் 1 இந்த அப்பர் மிடில் ஸ்கொயர். அது பின்னால் அடுத்த நம்பரை ஒரு கட்டம் வலது பக்கம் ஒரு கட்டம் மேலே போய் எழுதணும். இந்த கட்டத்தை தாண்டி மேலே போயிடுது. இது எப்படியாவது கீழே கட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். இதை கீழே விழுகிற மாதிரி நினைங்க. கீழே விழுந்தால் இங்கே பாட்டம் மோஸ்ட் வந்துடும் 2. திருப்பி வலது பக்கம் மேலே 3. டாப் ஆப்போசிட் பாட்டம், ரைட் ஆப்போசிட் லெஃப்ட்டு. இது அப்படியே இங்கே லெஃப்ட் சைடு ஓரமாக வந்துடும் 3. வலது பக்கம் மேலே நம்பர் ஏற்கனவே எழுதியிருக்கோம். நம்பர் எழுத முடியலன்னா எங்கே இருக்கோமோ அங்கேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினோம் 4. வலது பக்கம் மேலே 5. வலது பக்கம் மேலே 6. ஒரே ஒரு டீவியேஷன் வித்தியாசமானது என்னென்னா மேல் வரிசையில் கடைசி கட்ட முடிஞ்சோன்னா அடுத்த நம்பர் கீழே எழுதணும். திருப்பி வலது பக்கம் மேலே 8. வெளியே போகிறதுனால இதை உள்ளே கொண்டாடணும். இடது பக்கத்தில் இங்கே மேலே வந்துடும். வலது பக்கம் மேலே 9. மேலே உள்ளது கீழே வரும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மேஜிக் ஸ்கொயர் எவ்வளோ பெருசுன்னா செய்யலாம். தலை சரி பின்னால் போடு. இல்லை பேப்பர் வாங்கிக்க. ரைட். சரி 3/3 பார்த்தாச்சு. இதே மெத்தட் யூஸ் பண்ணி 5/5 எழுதலாம். அடுத்து 4/4 4க்கு 4 கட்டம் போட்டு டயகனல் கோடு போடணும். 2 கோடு போடணும். மேலே இருந்து கோடு இருந்தால் நம்பக்கூடாது, எழுதக்கூடாது. எம்டி ஸ்பேஸ் மட்டும் நம்ம எழுதணும். 2 3 5 8 9 12 14 15 வரும். அப்புறம் கீழே இருந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமா எங்கெங்கே கோடு இருக்கோ அங்கே மட்டும் எழுதணும். 1 4 6 7 10 11 13 16 வரும். எப்படி கூட்டினாலும் ஒரே டோட்டல் 34 வரும். அப்படிலாம் டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயர் போட்டோம். 2 மேஜிக் ஸ்கொயர் போட்டாச்சு. 2ஐயும் பார்த்து வீட்டில் போய் பொறுமையாக அது இன்னொரு தடவை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மேஜிக் ஸ்கொயர் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். ரைட். இப்போ நான் சின்ன மேஜிக் ஸ்கொயர் பார்க்கலாம்.
இது ஒரு மேஜிக் ஸ்கொயரு. நான் கையால் எழுதியிருக்கேன். 1லேருந்து 10,000 வரைக்கும் எல்லா நம்பரும் இருக்கு. இங்கே மஞ்சள் கலர், இந்த மஞ்சள் கலரில் 10,000 இருக்குது. இந்த மஞ்சள் கலரில் நம்பர் 1 இருக்குது. 1லேருந்து 10,000 வரைக்கும் எல்லா நம்பரும் இருக்குது. எந்த லைன் கூட்டினாலும் 5,50,050 வரும். 5,50,050 மொத்தம். மேலே இந்த ஹரிசாண்டல் 100 லைன், வெர்டிக்கல் 100 லைன், அப்புறம் டயகனல் 2, மொத்தம் 202 மெத்தடில் 5,50,050 வரும். ஓகே, உங்களால் முடியும். ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன பையன் 8th ஸ்டாண்டர்ட் பையன், அப்பா அம்மா தறிநீறாங்க, வீட்டில் இடமும் இல்லை. இதை பார்த்து நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு ப்ரைஸ் தரேன்னு சொன்னேன். இது நம்புங்க, நான் 100க்கு 100 10,000 போட்டிருக்கேன். அந்த பையன் 165/165 1லேருந்து 27,225 வரைக்கும் போட்டான். என்னை போல் 2.5 மடங்கு பெருசாக போட்டான். ஓகே, உங்களாலேயும் முடியும். தலைக்கலாம். இது எல்லாமே என்னை பற்றி பேப்பரில் வந்தது. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, தினமலர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரயில்வேஸ், இது குஜராத் அகமதாபாத்தில் குஜராத் டைம்ஸு, டெல்லியில் ஜாகரன், இந்த மாதிரி ஒரு 60 தடவை பேப்பரில் வந்திருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு இந்த ஃபோட்டோவில், இந்த பேப்பரில் என் ஃபோட்டோ போல் அவங்க ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. பண்ணி முடித்து இந்த மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கிறீங்க. உங்களை பற்றி பேப்பரில் ஃபோட்டோவோடு போடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரைட், உங்களால் முடியும். சொல்லு. இதை காட்டுங்க. இது மேஜிக் ஸ்கொயர்ஸ், இன்சைட் மேஜிக் ஸ்கொயர்ஸ் சொன்னாங்க. மேஜிக் ஸ்கொயர்ஸ், இன்சைடே மேஜிக் ஸ்கொயர். இப்போ கடையில் எவசூலில் பார்த்த கடையில் போனோம்னா ஒரு டம்ளருக்குள்ளே இன்னொரு டம்ளர், வரிசையாக 10 டம்ளர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொன்றா எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் 4க்கு 4 மேஜிக் ஸ்கொயர் எப்படி கூட்டினாலும் 20,002 வரும். ஓகே, அடுத்து கலர் பச்சை கலர் சேர்த்தோம்னா 30,003, அடுத்து சேர்த்தா 40,004, இப்படியே ஒவ்வொரு நம்பராக எழுதிட்டே போகும். மொத்தமாக பார்த்தா 100க்கு 100, 100க்கு 100. இதுவுமே டோட்டலு 5,50,050, 5,50,050. இப்போ இதை போல் ஒரு 4 மடங்கு பெருசாக கம்ப்யூட்டரில் போட்டிருக்கேன். 1லேருந்து 40,000 வரைக்கும். சரி, இருங்க. எடுத்து இது பேர் டைமண்ட் இன்லைட் மேஜிக் ஸ்கொயர். எல்லா ஒற்றைப்படை எண், ஆல் நம்பர்ஸ் எண்டிங் வித் 0, 13579, இந்த பச்சை கலரில் வரும். 1, 3, 5, 9, 7, 9 முடியக்கூடிய எல்லா நம்பருமே இந்த பச்சை கலரில் இருக்குது. 0, 2, 4, 6, 8 எல்லா நம்பருமே 4 பக்கம் இந்த நடுவில் அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது. இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். பட்டு 2 பட்டர்ஃப்ளை ஒரே மாதிரி எப்போவுமே இருக்க முடியாது. பை டிசைன் பெண்ணு இருங்க. சரி, 2 பட்டர்ஃப்ளை எப்போவுமே ஒன்றா இருக்காது. கலரோ டிசைனோ சைஸோ எப்படியோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி மேஜிக் ஸ்கொயரில் 58 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேஜிக் ஸ்கொயர் இருக்குது.
58 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேஜிக் ஸ்கொயர். நான் என்னுடைய பார்ட்டிக்கு ஒரு 7-8 மேஜிக் ஸ்கொயர் சேர்த்துருக்கேன் புதுசாக கம்பைன் பண்ணி. எனக்கு இந்தியாஸ் டாப் 100 மேத்ஸ் ஜீனியஸ் அவார்டு வாரங்களில் இந்த 2017 கொடுத்தாங்க. இந்தியாஸ் டாப் 100 மேத்ஸ் ஜீனியஸ் அவார்டு. வாரங்களில் நான் 2017 5 மேத்தமெட்டிக்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். 2016 குஜராத்தில் எனக்கு ராமானுஜன் அவார்டு கொடுத்தாங்க. இந்தியாவில் வருஷத்துக்கு ஒருத்தர் தான் கொடுக்குறாங்க. குஜராத் சபாநாயகர் ராமன்லால் ஓரா அதை இது கொடுத்தாரு. கூட கோல்டு மெடல் கொடுத்தாங்க. கோல்டு மெடல் 2022 அலகாபாத் பக்கத்தில் பிரதாப்கர் என்ற இடத்துல இன்னோவேஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் அவார்டு கிடைச்சது. மதுரை மன்னர் காலேஜில் 1729 ஸ்டூடெண்ட்க்கு ட்ரைனிங் கொடுத்து ராமானுஜம் பிறந்த நாளுக்கு 17,290 டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயர் தனித்தனியாக போட்டோம். அது வேர்ல்டு ரெக்கார்டாக ட்ரீட் பண்ணி எனக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரெண்டாயிரத்தி 14 ஃபேஸ்புக்கில் உலக அளவில் ஒரு போட்டி வச்சாங்க, கணித போட்டி, புது போட்டி. சொந்தமாக நீங்களே ஒரு புதிய பசில் க்ரியேட் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க செக் பண்ணிவிட்டு வேறு யாரும் பண்ணலன்னு சர்டிஃபை பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் ஐ காட் ஃபஸ்ட் ரேங்க் ஃபார் மோஸ்ட் ஜென்யூன் பசில். நான் பண்ண ஒர்க்லேயே ரொம்ப கஷ்டமானது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது இந்த ஒர்க் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயரு என்னுடைய டீச்சர் 30 வருஷம் கழித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. தச்சையில் ஒரு இடத்துல பார்த்து சொல்லிக் கொடுத்தாரு. அந்த ஒரே ஒரு விதையை வச்சு இந்த ஆலமரத்தை உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மேஜிக் ஸ்கொயர் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் பிறந்த நாள் மட்டும் மேஜிக் ஸ்கொயர் சொல்லி கொடுத்தாரு. நான் வாழ்க்கை வரலாறு மேஜிக் ஸ்கொயராக மாற்றிட்டேன். இது யூனிக் இந்த வேர்ல்டு. இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ராமானுஜன், அப்புறம் சுவாமி விவேகானந்தர், நிறைய பண்ணியிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இது கம்ப்ளீட் வாழ்க்கையில் அவர் பிறந்ததுலேருந்து பால் அந்த பச்சையை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அது கீழே ஃபஸ்ட்டு பச்சை, அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே. இந்த லைட் பச்சை ஒன்று இருக்குது. அது லைட் பச்சை சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் 12/1/1863. அதுக்கு டேட் ஆஃப் பர்த் மேஜிக் போட்டாச்சு. அது பின்னால் அவர் ஸ்கூலில் படித்தது, ஸ்கூலில் வேலைக்கு போனது, ராமகிருஷ்ணர் மீட் பண்ணது, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இது இம்பார்ட்டன்ட் திங்ஸும் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மேஜிக் ஸ்கொயர் போட்டு, இதில் மொத்தம் 300 சொச்சம் மேஜிக் ஸ்கொயர் இருக்குது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் சிங்கிள் மேஜிக் ஸ்கொயர் ஆகிடும். ஒரு புரோட்டா கடையில் சாயங்காலம் 6 மணிக்கு போனால் 10 கிலோ மாவு போட்டு பசைஞ்சு பெரிய உருண்டையாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த மேஜிக் ஸ்கொயர். அப்புறம் அவன் சின்னதாக உருட்டி ஏறக்குறைய 1000 புரோட்டா போடுவான். அதே மாதிரி இதில் நிறைய ஒவ்வொரு கலரும் தனித்தனி மேஜிக் ஸ்கொயர், வெர்டிக்கல், ஹரிசாண்டல், டயகனல், டோட்டல் ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தனியாக தெரியணும்னு சொல்லி தனித்தனியாக கலர் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். பால் டபிள்யூ ஷேப் மடிக்கணும். டபிள்யூ ஷேப். ஆமாம் சரி ஓகே ரைட். இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், கணக்குனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். நல்ல பொறுமையாக கேட்டீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் என் ஃப்ரெண்டு பாலசுப்ரமணியன், அவரும் ஸ்டேஷன் மாஸ்டர் தான், அவர் கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுவார். பார்த்துங்க, நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். இந்த நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன். ஓகே
சரி, யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக், ஒரு பாய் ஒரு கேர்ள். எஸ், ஃபீட்பேக். மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு பிடிக்கும். பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அடிஷன் பிடிக்கும். அடிஷன் பிடிக்கும். மேஜிக் ஸ்கொயர் பிடிக்குதா? மல்டிப்ளிகேஷன் பிடிக்குதா? மேஜிக் ஸ்கொயர் பிடிக்குதா? எது பிடிக்குது? இப்போ இன்னைக்கு என்னென்ன கற்றுக்கிட்டேன்? மேஜிக் ஸ்கொயர். மல்டிப்ளிகேஷன். நான் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக போடுறது கற்றுக்கிட்டேன். அடுத்தது வந்து மேஜிக் ஸ்கொயர் 6 × 6 3 × 3 4 × 4லாம் நான் கற்றுக்கிட்டேன். அதனால இவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. அதான் கேர்ள்ஸ் தேங்க்யூ. எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேஜிக் ஸ்கொயர்னால் ஈஸியாக கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஓகே, வச்சுங்க. வணக்கம். 74 என் பேர். ரைட், டைம் இல்லை, சாரி. என்ன ப்ராப்ளம்? ஆமாம் இருக்குது. ரைட்டு. ஓகே, ரைட், தேங்க்ஸ். வேணாம், சரி வச்சுக்கோ. சரி. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? நல்லா கேட்குதா? கடைசியில் என் பேர் பாலசுப்ரமணியன். நானும் ஒரு ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர். ரைட்டா? நானும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஹிந்தி டீச்சர், ஒரு மெஜிஷியன். மேஜிக் பார்க்கலாம் நினைக்கிறேன். அடி கேட்குதா? நம்ம எல்லாம் என்ன வேணும் பண்ணா? என்ன வேணும்? பேசிக்கலா மூளை வேணும், பிரெயின். அந்த மூளை இருந்தால் தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். இங்கே உள்ள எல்லாத்தையுமே மூளை இருக்கா இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே மூளை இருக்கு. ஆனால் எல்லாரும் அதை நல்லா பயன்படுத்துகிறோமா இல்லையா? பயன்படுத்துகிறோமா இல்லையா? தெரியல. நல்லா பயன்படுத்தலாம். எப்படி நல்லா பயன்படுத்தலாம் நான் சொல்லித்தரேன், சரியா? இங்கிலீஷில் SEE சீன்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா? இல்லை, SEE சி பார்க்கிறது. LOOK லுக்னு ஒரு வார்த்தை இருக்கு. பார்க்கிறது. சீனாலும் பார்க்கிறது, லுக்னாலும் பார்க்கிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குட், வெரி குட். இங்க வாங்க வா. குட். சொல்றேன். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? சத்தமா சொல்லு. என் பேர் தேஜஸ் சுப்ரமணி. லுக்குனா வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்க்கறது. ஆனால் சீனா நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா அதுக்குன்னே நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறது. குட், வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு பதில் சொன்னதுக்கு, ஆன்சர் சொன்னதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துடலாமா? கிளாப் பண்ணிடலாமா? ரைட். ஆனால் ஆன்சரை தப்பா தலைகளை சொல்லிட்டான். அதனால பேனா வாங்கிடலாமா? ரைட்.
சி அப்படின்னா சும்மா பார்க்கறது. இருங்க வாங்கி வாங்க போயிடாது. சி அப்படின்னா சும்மா பார்க்கறது, ஜஸ்ட் பார்க்கறது. லுக்குன்னா தான் கவனிச்சு பார்க்கறது. சீனா சும்மா பார்க்கறது, லுக்குன்னா கவனிச்சு பார்க்கறது. வென் யூ லுக் அட் சம்திங் டேட்டா வில் கெட் இன்டு யுவர் பிரெயின். சி அப்படின்னு பார்த்தா விஷயம் உள்ளே போகாது, லுக்குன்னு கவனிச்சு பார்த்தா விஷயம் உள்ளே போகும். புரியுதா? அப்போ சிக்னல் என்ன போட்டிருப்பாங்க? ஸ்டாப், லிசன் அண்ட் ப்ரொசீட் தான் போட்டிருப்பாங்க இல்லையா? லிசன்னா லுக்கிங். அப்போ கவனித்து பார்த்தா விஷயம் உள்ளே போகும். கவனித்து பார்க்குறதுக்கு நமக்கு மூளை தேவை. கவனித்து பார்த்தா டேட்டா உள்ளே போகும். இங்கே என்ன வேணாலும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, ஃபிசிக்ஸ் என்ன வேணாலும் படிக்கலாம். மேஜிக் எது வேணாலும் படிக்கலாம். எல்லாத்துக்கும் கவனம் தான் தேவை இல்லையா? இந்த ஆன்சர் சொன்னதுக்காக 2 கிஃப்டாக கொடுத்துருவோம். ரைட், வெரி குட் பாய். போயிடு. ரைட்டா? இப்போ இனிமேல் எல்லோரும் கவனித்து பார்ப்பீங்களா? கவனித்து பார்ப்பீங்களா? நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களா இல்லைன்னு சின்ன டெஸ்ட் வச்சிடலாம். நீங்கள் வாமா. இல்லை வராது, டைம் ஆயிடுச்சு. ரைட்டா? பேர் என்னப்பா? பேர் சொல்லிக்கோ. சரி, என்ன கிளாஸ் படிக்கிற? சத்தமாக சொல்லு. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அல்பபெட் சொல்லு, ஏபிசிடி சொல்லுன்னா சொல்லிடுவியா? வேகமாக சொல்லிடுவியா, மெதுவாக சொல்லுவியா? எழுதி கொடுத்து படினா பார்த்து படிச்சிருவியா? அல்பபெட்ஸை படிச்சிருவியா? ஷியூரா? ஷியூர். மீனா தானே ஷார்ட்டாக கூப்பிடுறது? மீனா? மினோவா? சாரி, மினோ வந்து இப்போ அல்பபெட்ஸ் படிக்க போகிறா. பார்த்துக்குங்க. ரெடியா? யாரும் சத்தம் போட வேண்டாம். மினோ வந்து அல்பபெட்ஸ் படிக்க போகிறா. டக்குன்னு பார்த்து படிமா வேகமா. சத்தமா சொல்லு. W இல்ல, she has looked at it இல்லையா? கவனிச்சு பார்த்துருக்கா. இந்த லெட்டர்ல பாருங்க, Wங்கிற எழுத்து இல்லை, அல்பபெட் இல்லை. தெரியுதா? வேகமாக படிக்கும்போது WXYZ சொல்லலை. என்ன சொன்னா? W மிஸ் ஆகிருக்குது. கவனிச்சு பார்த்துருக்கா. இன்னொரு பேனா. குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட்டா? இதுதான் கவனிச்சு பார்க்குறது. ரைட்டா? எதையும் கவனித்து பார்த்தா நமக்கு பிரெயினுக்குள்ளே டேட்டா போகும். படிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன விஷயம் சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட். ஓகேயா? அப்படியே இருக்கு. ரைட். யாரும் வர வேண்டாம், நான் தான். இந்த பார், இப்போ கையில் பேனா இருக்கு, இருக்கா? இப்படி பிடிச்சிருக்கா? கை ஓப்பன் பண்ண என்ன ஆகும்? விழுந்துடும் இல்லையா? ஓப்பன் பண்ணால் கீழே விழுந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரெடியா? ரெடி. இங்கே பாரு. 1 2. இங்கே பாரு. 1 2. ரெடி? 3. பார்த்துட்டீங்களா? தெரியுதா? இங்கே பாருங்க, 4 விரல் தான் இருக்கு இல்லையா? 4 விரல் தான் இருக்கு. ஒரு விரல் எங்க இருக்கு? அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தா மேஜிக் தெரியும். ஏன் மேஜிக் ரிமைன்ஸ் மேஜிக் டில் சச் டைம் யூ நோ த கீ. அதோட சீக்ரெட் தெரிய வரைக்கும் மேஜிக்காக தான் இருக்கும். இது மேஜிக் மட்டும் இல்லை, இங்கிலீஷு, தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் மேஜிக். இப்போ மேஜிக் ஸ்கொயர் சொல்லி கொடுத்தாங்க சார் இல்லையா? முதல்ல புரிஞ்சுதா? இல்லை, அதோட டெக்னிக் சீக்ரெட் சொல்லி கொடுத்தோன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போது மேஜிக்காக இருந்தாலும் நம்ம கவனித்து பார்த்தா விஷயம் உள்ளே போயிடும். இதுதான் பேஸ். ஓகேயா? இப்போ ஒரு சாதாரணமான வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே எனக்கு சொல்லணும். ரெடியா? ஒரு சாதாரணமான வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே எனக்கு சொல்லுங்கள். ரைட்? கடல். கடல். ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. கடல் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓஷன், சி, ஃபிஷ், வேற ஷார்க்கு, வேல். வெரி குட். 1 by 1. சி, ஜெல்லிஃபிஷ், ஆக்டோபஸ். ஓகே ஓகே, டால்ஃபின். குட். போதும் 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 போதும். ஓகே ஓகே, என்னம்மா சொல்லுப்பா, கை கொடுறா. இந்தா, குட். ரைட்டா? கடல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, தண்ணி, ஓஷன் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஒரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். கடல்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும். உப்பு தண்ணி. இந்த பொண்ணு இப்போ சொல்லுது சால்ட் வாட்டர் இல்லையா? இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஞாபகம் வரணும். என்னது?
எக்ஸாக்ட்லி. ப்ளூ கலர், கடல்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ப்ளூ கலர் ஞாபகம் வரணும் இல்லையா? ஏன்னா நமக்கு 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? 5 சென்சஸ் இருக்கு. 5 சென்சஸ் வச்சு முதல்ல நம்ம பார்க்குறோம் கடலை இல்லையா? கடலை பார்க்கும்போது ப்ளூ கலர் நமக்கு தெரியுது. ரெண்டாவது டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், சால்ட் வாட்டர் தெரியுது. 5 சென்சஸையும் நம்மளால் யூஸ் பண்ணால் நம்மளால் நிறைய விஷயம் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம கடற்கரையில் உட்காந்து பேசலை இல்லையா? நம்ம பின்னாடி கடல் வீடியோவும் இல்லை. ஆனால் கடல் பற்றி கடல்னு சொன்ன உடனே உங்களால் எவ்வளோ தகவல் தர முடியுது? இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குது? பிரெயினில் இருக்கு இல்லையா? அந்த பிரெயினில் போய் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் திங்ஸ். விஷயங்களை நல்லா கவனித்து பார்க்கணும். புரியுதா? இன்னிலிருந்து எந்த விஷயமா இருந்தாலும் கவனித்து பாருங்க. இங்கே எத்தனை பேருக்கு மேத்ஸ் வராது? எத்தனை பேருக்கு மேத்ஸ் வராது? கை தூக்குங்க. மேத்ஸ் எத்தனை பேருக்கு வராது? ரைட், கீழே போட்டுரு. ஓகேயா? திரும்ப கேட்குறேன், எத்தனை பேருக்கு மேத்ஸ் வராது? கை தூக்குங்க. ரைட், தெரியாதுல்ல, கை தூக்கிடு. ரைட், கீழே போட்டுரு. ரைட்டா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டுவீங்க? வெரி குட். ஓகே ஓகே. எத்தனை பேர் பைக் ஓட்டுவீங்க? வெரி குட். எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க? எத்தனை பேர்? சரி, எத்தனை பேர் ஹெலிகாப்டர் ஓட்டுவீங்க? எத்தனை பேர் ஹெலிகாப்டர் ஓட்டுவீங்க? இல்லை. இப்போ என் கேள்வி வந்து, ஒரு நிமிஷம், என் கேள்வி உங்களுக்கு குட்மா இங்க பாரு, என் கேள்வி உங்களுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியுமா தெரியாதா வராதா? ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாதா வராதா? தெரியாது. ஏன்னா தெரியாதுக்கும் வராதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தெரியாதுன்னா நீங்க ட்ரை பண்ணவே இல்லை அர்த்தம். வராதுன்னா ட்ரை பண்ணி தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது, என்ன? பிகாஸ் யூ ஹவ் நாட் ட்ரைட் இட் இல்லையா? இப்போ கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் மேத்ஸ் வராதா தெரியாதா? மேத்ஸ் வராதா தெரியாதா? தெரியாது. நீங்க ட்ரை பண்ணல. நாம ட்ரை பண்ணா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நம்ம ட்ரை பண்ணல, அதுக்குள்ள எஃபர்ட்ஸ் போடல. சரியா? புரியுதா புரியலையா? டைம் மட்டும் பாத்துங்க. டைம் 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 முடிச்சுக்கலாமா? சரி, சரி. அப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. எல்லாரும் இடது கை வச்சு காற்றுல வட்டம் போடுங்க பார்க்க. எல்லாரும் பெரியவங்களும் போடலாம். இடது கை வச்சு காற்றுல வட்டம் போடுங்க. இடது கை வச்சு காற்றுல வட்டம் போடுங்க. பெரியவங்களும் போடலாம். ஸ்டாப் பண்ணிங்க. வலது கை வச்சு ரெக்டாங்கிள் போடுங்க. வலது கை வச்சு ரெக்டாங்கிள், நீள் சதுரம் போடுங்க. ரைட், ஸ்டாப் பண்ணிங்க. தேங்க்யூ. நீள் சதுரம் சொன்னேன். ரைட். இப்போ ஒரே நேரத்தில் இடது கையில் வட்டமும் வலது கையில் ரெக்டாங்கிளும் போடுங்க பார்ப்போம். பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம். ஒரே நேரத்தில் இடது கையில் வட்டமும் வலது கையில் ரெக்டாங்கிளும் போடுங்க. போட முடியுதா முடியலையா? முடியுதா? வட்டம் தானே வருது. ரைட். ஓகே ஓகே ஓகே, டன். யார் முடியுதுன்னு சொல்றீங்களோ பொய் சொல்றீங்க. யாருக்கும் முடியாது. ரெண்டு கையில், ஒரு கையில் வட்டமும் ஒரு கையில் சாதாரண நீள் டைம் இல்லை, வராது. புரியுதா? அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டு கையில் ரெண்டு வேலையை நம்மளால் செய்ய முடியும். நம்ம பிரெயினுக்கு ரெண்டு பார்ட் இருக்குது, லெஃப்ட் பார்ட் ரைட் பார்ட் இருக்கு இல்லையா? ரெண்டு பார்ட்டு ஒர்க் பண்ணுது. நம்மளால் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை செய்ய முடியும். ரைட்டா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? பூஜை பண்ணக்கூடிய ஒரு நபர் கையில் மணி, இந்த கையில் தட்டு, செய்ய முடியுமா? செஞ்சு பாருங்க. செய்யுங்க பார்ப்போம். ஒரு கையில் மணி, ஒரு கையில் தட்டு, செய்யுங்க பார்ப்போம். ரைட், அப்படி நிறுத்திக்கங்க. இப்போ ரெண்டையும் இடம் மாற்றுங்க. இந்த கையில் மணி, இந்த கையில் தட்டு, ட்ரை பண்ணுங்க. இப்போ வருதான்னு பாருங்க. வருதா? வெரி குட். இதுதான் ப்ராக்டிஸ். கிட்டார் வாசிக்கும் போது ஒரு கையில் ஸ்ட்ரிங், ஒரு கையில் தட்டுறோம் இல்லையா? பைக் ஓட்டும்போது கையில் கிளச்சு, காலில் கியர். கார் ஓட்டும்போது காலில் கிளச்சு, கையில் கியர் இல்லையா? மாற்றி 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 ஓட்டுறோம். இப்படி ரெண்டு கையை நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணால் ரெண்டு மூளைக்கும் நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய மெமரி பவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ரைட்டா? நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். 5 மாதம் சைக்கிளே ஓட்டலை. 5 மந்த்ஸ் கழிச்சு சைக்கிள் எடுத்தால் ஓட்ட முடியுமா முடியாதா? முடியும். ரைட்டா? எனக்கு நீச்சல் தெரியும்.
1 இயர் நீச்சலே அடிக்கல, ஒருவன் 1 இயர் கழிச்சு தண்ணிக்குள்ள குதிச்சா நீச்சல் அடிக்க முடியுமா முடியாதா? முடியும். எப்படி அப்படின்னா 21 நாள் 21 NLPன்னு பேர், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் பேர். ஒரு வேலையை குறிப்பிட்ட ஸ்டைலில் குறிப்பிட்ட பேட்டர்னில் தொடர்ந்து 21 நாள் செஞ்சால் that becomes your habit. ஞாபகம் வச்சுங்க, அது நமக்கு பழக்கமாயிரும். அது கடைசி மூச்சு வரைக்கும் மறக்கவே மறக்காது. ஒரே வேலையை ஒரே ஸ்டைலில் ஒரே பேட்டர்னில் தொடர்ந்து 21 நாள் செஞ்சால் that becomes our habit. வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? இடது கையில் கொடுக்காத சொல்லுவாங்களா? ஏன்? ப்ராக்டிஸ் ஆயிரும். கால் மேலே கால் போட்டு உட்காராத சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு கோபமாக வரும் இல்லையா? ஏன்? ப்ராக்டிஸ் ஆயிரும் இல்லையா? நல்ல விஷயங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி கெட்ட விஷயங்களும் ப்ராக்டிஸ் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிரெயின் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. நம்மளை கவனம் வந்து நிறைய சிதறிக்கிட்டே இருக்கும். நிறைய உங்களுக்கு மீடியா, டிவி, ஃபோனு எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம சேர்த்து டிஸ்ட்ராக்ஷன்லாம் தவிர்த்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் மட்டும்தான் தெரியும். சூரியகாந்தி பூ இருக்கா தெரியுமா உங்களுக்கு? சூரியகாந்தி பூ என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? எக்ஸாக்ட்லி, வெரி குட். சூரியன் போகிற இடத்துலலாம் திரும்பும் இல்லையா? வெரி குட், திரும்பும். ராத்திரி எங்கே இருக்கும்? ராத்திரி சூரியன் இருக்காதே. ராத்திரி சூரியன் இருக்காத. ராத்திரி எந்த பார்க்க இருக்கும்? ரைட். எந்த திசையில், எந்த டைரக்ஷன்ல? ரைட். கேட்டுங்க, சூரியகாந்தி பூ சூரியன் கிழக்கு உதிக்கும் போது சன் ரைட் ஈஸ்டில் வந்து அப்படியே வரும், கூட போய் வெஸ்ட்டுக்கு போகும். ரைட்டா? நைட் ஆடுற உடனே திரும்ப கிழக்கு பக்கம் போய் கவுந்துரும். ஈஸ்ட்டை நோக்கி தான் போய் திரும்ப கவுந்துருக்கும். அடுத்த நாள் காலையில் சூரியன் வர்றதுக்காக அதை பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கும். ரைட்டா? சூரியகாந்தி பூ எப்படி சூரியனை ட்ராக் பண்ணுது? சவுத்துக்கு போவோம். சரி வச்சுக்கோ. ரைட்டா? அது மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து விஷயங்களை ட்ராக் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அதை கவனித்து பார்க்கணும். இந்த சூரியகாந்தி பூட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சின்ன குழந்தையா குட்டியாக இருக்கும்போது தான் அது சூரியன் பின்னாடியே போகும். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா சூரியன் பின்னாடி போகவே போகாதான். எப்போ ஒரே டைரக்ஷன் பார்த்தா இருக்குமா சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூ வளர்கிற வரைக்கும் தான் கிழக்கிருந்து மேற்க சூரியனை ட்ராக் பண்ணி போகும். வளர்ந்துருச்சுன்னா அப்படியே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் மாணவனாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு கவனத்தை சிதறடிக்கும். சூரியன் மாதிரி இதை பார்ப்பீங்க, அதை பார்ப்பீங்க, எல்லாம் பார்த்து அதுக்கு பின்னாடியே அலைவீங்க. கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டோம், நம்ம பிரெயின் மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் நமக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியும். சரியா? அப்போ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். சரியா? ஓகேயா? நம்மளால் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியும். ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அந்த கதையை மட்டும் கவனமாக கேட்டுக்குங்க. சரியா? ஒரு ஓகேயா? ஓகேயா? கதையை மட்டும் கவனமாக கேட்டுங்க. ஒரு 94 வயசு பெரியவர் இருக்கார், 94 இயர்ஸ் ஏஜ்டு பர்சன் இருக்கார். அவர் வந்து தான் வயசை குறைக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரை பார்த்தாலும் எப்படி வயசை குறைக்கலாம், எப்படி வயசை குறைக்கலான்னு கேட்பார். அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு சொல்கிறாரு, ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன குன்று இருக்குது, அந்த குன்றில் போய் நீ சாமியை சுற்றி வந்தால் அவனுக்கு வயசு குறையுங்கிறார். இவருக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போகிறாரு. ரொம்ப சின்ன குன்று தான், மொத்தமே 43 படி தான் இருக்குது. 43 படி ஏறி மேலே போகிறார். மேலே போய் சாமியை 16 டைம்ஸ் 16 தடவை சுற்றி வர்றார். 16 தடவை சுற்றிட்டு திரும்ப அதே 43 படி இறங்கி கீழே வந்தால் அவர் வயசு குறைஞ்சி 90 ஆயிடுது. போகும்போது 94 இருந்துச்சு, கீழே வரும்போது வயசு என்ன ஆயிடுச்சு? 90 ஆயிடுச்சு. இந்த கதை அவ்வளோதான். இந்த கதையை இப்போ நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. வா வா, நான் சொன்ன கதையை அப்படி சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம், சத்தமாக சொல்லு. சத்தமா? வயசான 94 வயசு, 94. சரி சரி சரி, குண்டுலடா அது, குண்டு இல்லை குன்று, ஹில், இங்கிலீஷில் ஹில் அது. சரி. கேட்டிங்களா? குட், இந்தா வெரி குட். யாராவது கரெக்டாக ஃபுல்லாக சொல்ல முடியுமா? வா வா வா, யாராவது டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, பாபா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு பாபா. டைம் ஆயிடுச்சு. அதனால அவரும் 43 படி ஏறி 16 தடவை அந்த சாமியை
எக்ஸலண்ட். கை கொடு. கரெக்டாக சொன்னது பாப்பா சொன்னது கரெக்டா? கரெக்ட். ஒரு நிமிஷம். ரைட்டா? போதும். ரைட். ஓகேம்மா. ரைட். இப்போ இந்த யாராவது ஒருத்தர் இந்த கதையில் வர நம்பர்ஸை மட்டும் எனக்கு வரிசையாக சொல்லுங்கள். கதை வேண்டாம், கதையில் உள்ள நம்பரை வரிசையாக சொல்லுங்கள். யார் ஒரு சொல்? இங்கே வா, இங்கே வா. முதல்லேருந்து உட்காந்துக்கோ. நீ வா. 94, 94, 43, 16, 43, 90. ரைட்டா? 94, 43, 16, 43, 90 இல்லையா? 94 அவரோட ஏஜ், 43 ஸ்டெப்ஸு, 16 டைம் சுற்றுறாரு, திரும்ப 43 இறங்குறாரு, கீழே வந்து 90 ஆயிடுது. அந்த பெரியவர் பேர் பாலசுப்ரமணியன், அது நான் தான். இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர். என் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும். நாம் நினச்சா நம்மளால் எல்லா விஷயங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். நல்லா படித்தா நிறைய மார்க் வாங்க முடியும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க சார். மேஜிக் ஸ்கொயர் எல்லோரும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சார் சொன்ன மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். மறுபடியும் அடுத்த சண்டே வந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். நூலரும்புகள் ப்ரோக்ராம் அடுத்த வாரம் உண்டு. விருப்பம் உள்ளவங்க பேர் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட் திங்கு. எனக்கு jollymaths.comனு வெப்சைட் இருக்குது. jollymaths.com வீட்டுக்கு போய் ஃப்ரீயாக இருப்போ பாருங்கள். JOLLY jollymaths.com. தேங்க்யூ.